என் வீதியில் ஒரு அம்மா பூக்காரம்மா இருக்குங்க, அந்த பூக்காரம்மாவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லைங்க. அது தலைவராகவே பார்க்கலங்க. என்னவாப்பா அப்படியா, விஜயை பார்க்க போய் செத்து போனாங்க, அவனையும் பார்க்க போனாங்க அப்படிங்கிறது. என்ன தான் படம் தான் வருது, எதுக்கு பார்க்க போகிறாங்க அப்படிங்க தான் இருக்கும். அந்த அம்மாவுடைய பிரச்சனை அன்றைய கூலி, அன்றைய நாள், அன்றைய உணவு, அன்னைக்கு உழைப்புன்னு தான் இருக்கும். அதனால் இந்த பயிரில் பார்த்து நீங்கள் ஒன்று நினச்சி எதிர்வினை ஆட்டுறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. அவனெல்லாம் பிளாக் பண்ணிட்டு போக வேண்டியதான், போடான்னு. அதை நீங்கள் சொல்வதனாலே நான் இன்னொரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. பொதுவாக இப்போ இந்த விஷயம் வந்து விவாதப்படுத்தவும் இப்போ செஞ்சுருக்காங்க, டிவிகள்லையும் சரி எல்லா ஊடகங்கள்லையும். அடிப்படையாக ஒருத்தர் கேட்குறது, நாம் பெரியார் மண், ஒரு திராவிடத்தில் பெரியாருடைய சிந்தனைகள், அம்பேத்கருடைய கருத்துக்கள், அதுவும் பொது உடைமை எல்லாத்தையுமே உள்வாங்கி ஒரு பக்குவப்பட்ட அரசியல் ரீதியாக பக்குவப்பட்ட மண் அப்படின்றத நம்ம எப்போவுமே மாறுதட்டி கொள்கிறோம். உண்மையும் கூடாது. அதனால தான் வந்து பாஜகவை வந்து தொடர்ந்து இந்த கம்யூனல் அரசியல், மதவாத அரசியலையும் வந்து ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் பேஸ்டின் எல்லாம் இன்று வரை போற்றப்படுகிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஒரு இறப்பை கொண்டாடக்கூடிய மனநிலையில் இருக்கான இவர்கள் என்ன மாதிரி அரசியலுக்கு தயார்படுத்தி இருக்க ஒரு இளைஞர்கள் இந்த அரசியலே கேள்வி கேட்கக்கூடிய இளைஞர்கள் இவர்களா இல்லை, இது கிடையாது. சரியா, சாம்பிள் வந்து இது கிடையாது. இது ஒரு சின்ன ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள், அவ்வளவுதான். அது ஒரு பெரிய கூட்டமா இருக்குன்னு அச்சப்படுறாங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சார். சார் ஓட்டு என்ன தெரிஞ்சிரு சார், இது தேர்தலில் தான் தெரிஞ்சிரு சார். நான் சொல்லி விட்டுருங்க, வரட்டவங்க. நான் வச்சுக்கிற வேண்டுகோள் அவர்களிடம் வந்து ரெண்டு தான். ஒன்று, நீங்கள் நல்லா வாங்க, அதுக்கு முன்னாடி அமைப்பாகுங்க. உங்களுடைய அடுத்தடுத்த வரிசை எதுன்னு சொல்லுங்கள். சரியா, உங்கள்கிட்ட ஒரு ஹைரார்க்கி வேணும். யார் சொன்னால் யார் கேட்பீங்கன்னு வேணும் இல்லையா, யார் பொறுப்புன்னு வேணும். நான் ஒன்றும் இல்லை சொல்கிறேங்க. லாக்அப் மரணமாக அஜித்குமாருடைய மரணம் நடந்துருச்சு. ஆமாம், நடந்தோன்னா நம்முடைய முதல்வர் செஞ்ச முதல் காரியம் என்ன அப்படின்னா சாரி மாண்டது. ஆமாம், சரியா, சாரி சொன்னால் சரியாக போயிருமா இல்லையாங்கிறது அப்புறம். ஆனால் ஒரு முதிர்ந்த அனுபவம் பெற்ற அரசியலில் பழகிய ஒருத்தர் வந்து முதல்ல எடுத்தோன்னே சாரி மாண்டார். தப்பு தான், இது நடந்திருக்கக்கூடாது, நடந்துருச்சு. முதலமைச்சர் போய் சாரிமான்னு கேட்குறது அவருக்கு இருக்கிற பொறுப்புணர்வு. சரியா, ஒரு தவறு செஞ்ச ஒரு காவல்துறையாக இருக்கலாம், ஆனால் அந்த காவல்துறைக்கு யார் பொறுப்பு? நான் தான் பொறுப்பு. முதல்ல ஒரு தலைவனுடைய பண்பு என்ன, முன்னுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கணும். ஆமாம், நீ அதை விட்டு நீ இருக்க அந்த சாரிமா கவர்மெண்ட் அதை தான் சொன்னாங்க. அதுதான் சாரிமா கவர்மெண்ட். நீங்கள் அது கூட கேட்க மாட்டேங்கிறீங்க, நீ பொறுப்பேற்றுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களை பழி வாங்கன்னா வாங்க, உங்களுக்கு அவரோட உங்களுக்கு என்ன வாழ்க்கையாக வரப்பு தராரு? உங்களுக்கு இப்போ பழி வாங்குறதுக்கு என்ன இருக்குது? அவர் வளர்ச்சி பிடிக்காம இந்த மாதிரி சதி பண்ணியிருக்காங்க. இவருடைய வயதை விட கூடுதல் அவருடைய அனுபவம். உண்மைதான் இல்லையா, இவ்வளவு நாகரீகமாக இவ்வளவு இதோட ஒருத்தர் வந்து அணுகவே முடியாததை